வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு புதிய பதவி வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். மிகுந்த மகிழ்ச்சியில் செந்தில் பாலாஜி, அதிர்ச்சியில் பாஜக. அப்படி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள புதிய பதவி என்ன என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுகவின் முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து வந்தார். குறிப்பாக அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை செந்தில் பாலாஜி அவர்களது வருகைக்கு பிறகு திமுகவின் கோட்டையாக மாறியது. அந்த அளவிற்கு ஓய்வில்லாமல் களப்பணியில் ஈடுபட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றினார். அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம் பிடித்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேயே இருந்தார். இது மத்திய பாஜக அரசின் சதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் குற்றம் சாட்டினர். இருப்பினும் சிறைக்குள் இருந்தவாறே கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் தனது ஆட்களை வைத்து வேலைப்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலம் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற செய்ததில் செந்தில் பாலாஜி அவர்களது பங்கு அளப்பரியது. அதன்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்த ஒரே நாளில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழகு பார்த்தார். இந்த நிலையில்தான் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன்படி வேறு வழியில்லாமல் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது அறிவுறுத்தலின்படி செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனை பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கொண்டாடி வரும் நிலையில் அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு செயலை செய்திருக்கிறார். அதாவது அமைச்சர் பதவி இல்லாத செந்தில் பாலாஜிக்கு திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளர் பதவி கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி வரும் தேர்தலில் மேற்கு மண்டலம் முழுவதும் திமுக வெற்றிக்காக பணியாற்ற செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீங்கள் கை காட்டும் நபர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு என்றும் மேற்கு மண்டலத்தை தங்கள் கோட்டையாக கருதி கொண்டிருக்கும் அதிமுக பாஜகவின் நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்றும் அது உங்களால் தான் முடியும் என்றும் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மட்டுமல்லாது மேற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் செந்தில் பாலாஜி அவர்களது கட்டுப்பாட்டில் வரவுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது செந்தில் பாலாஜி இருந்தால் கோவை தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்று கருதிதான் மத்திய பாஜக அரசு செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு சிறைக்கு அனுப்பியதாக திமுகவினர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது கோவை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தையே செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைத்து பாஜக அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல் செந்தில் பாலாஜி அவர்களை நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சற்றும் ஓய்வில்லாமல் கடுமையாக உழைத்து மேற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைப்பதே தனது ஒரே நோக்கமாக செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பட திட்டமிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவரை உற்சாகப்படுத்தும் விதமாக மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட உள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.